ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்க தோலெல்லாம் சேர்த்தி இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை வேக வைக்கணும். முழுசாக போட்டால் சீக்கிரமாக வேகாது. அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி அழுத்தி பார்த்தா உங்களுக்கா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து இதை வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூனால் நல்லா இதை மசிச்சு விட்டுக்குங்க. நீங்கள் கையால் கூட மசிச்சு விட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இது கூட இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து குட்டி குட்டி உண்டையாக பிடிச்சி இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே அது மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கடாய் வச்சு ஆயில் போட்டு ஆயில் சூடானோடனே இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். ஆயில் அதிகமாக போட வேணாம், நம்ம ஃப்ரை பண்ண மாதிரி தான் திருப்பி போட போகிறோம். ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே கம்மியான பொருள் வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டாக மொறுன்னு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் காஃபி குடிக்கும் போது கூட செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான ஸ்நாக்ஸ் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக மொறுன்னு உள்ளே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.